உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். இப்பொழுதும் போல் சொல்வதுதான் தமிழக அரசியல், தேசிய அரசியல், கள யதார்த்தம் இவற்றை பற்றி தெரிந்து கொள்ள கட்டாயம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நேரம் வீண் போகாது. மீண்டும் ஒரு சுவையான தலைப்பில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஒரு விறுவிறுப்பான தலைப்பு என்றே சொல்லலாம். திராவிட முன்னேற்றக் கழகத்திலே உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆவதற்கு முழு ஆதரவு இருக்கிறதா இல்லையா? திராவிட முன்னேற்றக் கழக கட்சியிலே, குறிப்பாக கட்சி மேல்மட்டத்திலே முழு ஆதரவு இருக்கிறதா? ஏற்கனவே பலமுறை உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆகப் போகிறார். குறிப்பாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் இந்த மாத இறுதியிலே அமெரிக்கா பயணம் மேற்கொள்வதற்கு முன்பாக உறுதியாக உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பதவியேற்பார் என்று பல தகவல்கள் வந்திருந்தும் கூட அதை முதல்வரே கூட ஒரு நாள் மறுத்திருந்தார் என்பது மிக குறிப்பிடத்தக்கது. இது என்ன நடக்க இருந்ததோ அது நடக்கவில்லை என்பதை உறுதியாக காட்டுகிறதாக பல மூத்த பத்திரிகையாளர் தமிழகத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். உதயநிதி ஸ்டாலின் இரண்டாவது இடத்திலே, அதாவது துணை முதல்வராக பதவியேற்பார் என்று பல முறை உறுதிப்படுத்தப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட, அதாவது சென்ற வாரம் சனிக்கிழமை காலையிலே ஒரு 10 மணிக்கு அனைத்து பத்திரிகைகள் மற்றும் தொலைக்காட்சி செய்தி சேனல்களுக்குமே அரசு சார்பிலேயே செய்தி வந்திருந்ததாக சொல்லுகிறார்கள். அன்றைக்கு மாலை அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படும் என்றும், அந்த அமைச்சரவை மாற்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் தலைவராக துணை முதல்வராக பதவியேற்பார் என்றும் சொல்லப்பட்டது. ஆனால் அந்த செய்தி ஒளிபரப்பப்பட்ட சிறிது நேரத்திலேயே கிட்டத்தட்ட 2-3 இந்த செய்தி ஒளிபரப்பானது காலை ஒரு 10-10:30க்கு அனைத்து சேனலிலும் ஃப்ளாஷ் ஆயிடுச்சு. ஆனால் அன்று மதியமே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரிடம் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் பத்திரிகையாளர்கள் இன்னும் மந்திரி சபை மாற்றம் நடக்கப் போகிறதா என்று சொன்னதற்கு முதல்வர் சிரித்து கொண்டே அப்படி ஒரு தகவல் எனக்கே இல்லை என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். இதிலே பல பின்னணி தகவல்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். குறிப்பாக திமுகவில் உள்ள மூத்த அமைச்சர்கள், இரண்டாவது கட்டத்திலே உள்ள அமைச்சர்கள், குறிப்பாக வேலூரை காட்பாடியை சேர்ந்த ஒரு அமைச்சர், அது மட்டுமல்லாமல் பல 20-30 ஆண்டு காலமாக கலைஞர் கருணாநிதியிடம் அமைச்சராக பணியாற்றி அதற்கு பிறகு இப்பொழுதும் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மிக மிக மூத்த உறுப்பினர்கள் உடனடியாக உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆவதற்கு ஒரு மாதிரி எதிர்ப்பு என்று சொல்ல முடியாது, ஆனால் ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதாவது அது ஒன்றும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இல்லை என்பதாக செய்திகளை உலாவிட்டு அதன் மூலமாகத்தான் இந்த முடிவு மாற்றப்பட்டதாக தகவல்கள் வருகின்றன. இன்னொரு சுவையான சம்பவம் எல்லோரும் குறியிட்டு காட்டுகிறார்கள். கடந்த சில நாட்களிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக மூத்த உறுப்பினரும் அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் கலைஞர் கருணாநிதியை குறித்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டு ஒரு விழா நடத்தியிருந்தார். அந்த விழாவுக்கு தமிழக சூப்பர் ஸ்டார் என்று சொல்லப்படுகின்ற ரஜினிகாந்த் அவர்கள் வந்திருந்தார். அந்த விழாவில் 2-3 விஷயங்களை ரஜினிகாந்த் பேசினார். அது ஹாஸ்யமாக சிரிப்பாக ரஜினிகாந்த் பேசியிருந்தாலும் கூட அது கிட்டத்தட்ட திமுக தலைமை சொல்லி அந்த பேச்சு பேசப்பட்டதாக பலரும் சொல்லுகிறார்கள். திரைப்பட நடிகர் ரஜினிகாந்தை பொறுத்தவரை பல முறை அல்லது பல சந்தர்ப்பங்களில் இதற்கு முன்னாலுமே கூட மறைமுகமாக திமுக ஆதரவு நிலை எடுத்ததற்கு அவர் தயங்கியதே இல்லை என்று பலரும் சொல்லுகிறார்கள். குறிப்பாக முன்னொரு காலத்தில் 10-20 ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்து ஒரு தேர்தல் நடந்த கட்டத்தில் ஜெயலலிதாவுக்கு மக்கள் ஆதரவளிக்க வேண்டாம் என்று மறைமுகமாக ஜி.கே. மூப்பனார் சொல்லி அன்றைக்கு திமுகவுக்கு ஆதரவாக ரஜினிகாந்த் பேசியது என்பது பலரும் சுட்டி காட்டுகிறார்கள். அதே அடிப்படையில் இப்பொழுது அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய ரஜினிகாந்த் அவர்கள் பல விஷயங்களை பேசிவிட்டு, அது குறிப்பாக மூத்த அமைச்சர்கள் கலைஞர் கருணாநிதி காலத்திலிருந்தே தலைவலி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு துரைமுருகன் பெயரையே குறிப்பிட்டு பேசினார். அதாவது ஸ்கூலில் இருக்கிற சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப தொல்லை பண்ணாங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எப்படி அவர்களெல்லாம் சமாளிக்கிறாரோ அது ஹேட்ஸ் ஆஃப் என்று பேசியிருந்தார். அதற்கு அந்த மேடையில் இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் சிரித்து கொண்டே பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் இதிலே பல விஷயங்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். அதாவது உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆவதற்கு யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களோ அவர்களை குறியிட்டுத்தான் ரஜினிகாந்த் இப்படி பேசினார் என்பது மட்டுமல்ல, அதே மேடையிலே பேசிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உதயநிதி ஸ்டாலினை கூட மிக மிக புகழ்ந்து பேசினார் என்று பலரும் சுட்டி காட்டுகிறார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த விழா நடக்கும்பொழுது அந்த விழாவுக்கு காரிலே இறங்கிய ரஜினிகாந்த் அந்த வாசலிலே விழா நடக்கும் வாசலிலே 2 பேர் வரவேற்றனர். ஒன்று அந்த விழாவை நடத்திய ஈவா வேலு, அவர்தான் புத்தகத்தை எழுதி வெளியிடுகிறார். அந்த அடிப்படையில் அவர் ரஜினிகாந்தை வாசலிலே வரவேற்றார். வாசலிலே வரவேற்ற இன்னொரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின். இதில் குறியீடுகள் இருப்பதாக பலரும் சொல்லுகிறார்கள். அந்த விழாவில் உதயநிதி ஸ்டாலின் வாசல் வரை ரஜினிகாந்தை வரவேற்க வேண்டும் என்ற ஒரு அவசியம் இல்லையாக இருந்தாலும் கூட ஒரு மாதிரி
அதாவது அவுட் ஆஃப் த வே வழியை விட்டு போய் வந்து வரவேற்றார் என்கிறதை பலரும் குறிப்பிட்டு பேசுகிறார்கள். அந்த மேடையிலே பேசிய ரஜினிகாந்த் வந்து பெரிய அளவில் வந்து உதயநிதி ஸ்டாலினை புகழ்ந்து பேசினார். உதயநிதி ஸ்டாலின் வந்து திரைப்படத்துறையில் விட்டு அரசியலிலும் கூட அசாத்தியமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார், நன்றாக வளர்ந்திருக்கிறார், அவருக்கு நல்ல வருங்காலம் இருக்கிறது அப்படின்னு பேசியிருந்தார். அதே போல் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு ஆலமரத்தை எந்த கொம்பனும் ஆட்டி பார்க்க முடியாது என்றும் பேசினார். இந்த இரண்டு விஷயங்களுமே வந்து ஒரு பெரிய குறியீடாக திமுக தலைமை சொல்லி அல்லது திமுக தலைமைக்கு நெருக்கமானவர்கள் சொல்லி தான் ரஜினி பேசியதாக பலரும் சொல்லுகிறார்கள். குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆவதற்கு ஒரு மாதிரி எதிர்ப்பு குரல் என்று சொல்ல முடியாது. ஆனால் அதற்கு வந்து மற்றற்ற மகிழ்ச்சி இல்லை என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் இது ஒரு சூசகமான செய்தியாக தெளிவாக தெரிகிறது. இளைய அமைச்சர்களை பொறுத்தவரை, அதாவது உதயநிதி நண்பர்கள் பலர் இருக்கிறார்கள் இன்றைக்கு கேபினெட்டில். அவங்க எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 1-2 ஆண்டுகளாகவே வந்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக வேண்டும், அவருக்கு எந்த பதவி கொடுத்தாலும் அது தகும், ஏன் அவர் முதல்வராக கூட ஆகலாம் என்று வெளிப்படையாகவே பேசிக்கொண்டு வந்த சூழ்நிலையிலே வந்து சமீப நாட்களிலே வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய துணை முதல்வர் ஆவதற்கு வந்து இந்த மூத்த அமைச்சர்கள் மற்றும் மூத்த திமுக உறுப்பினர்கள், ஒரு சில மூத்த மாவட்ட செயலாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்ற ஒரு செய்திகள் உலா வந்த சூழ்நிலையை தான் ரஜினிகாந்த் இப்படி ஒரு பொடி வைத்து பேசினார் என்று பலரும் சொல்லுகிறார்கள். அதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதாகத்தான் பல மூத்த அரசியல் ஆலோசகர்களும் பத்திரிகையாளர்களுமே சொல்லுகிறார்கள் என்பது மிக குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி ரஜினிகாந்தை பொறுத்தவரை பல சந்தர்ப்பங்களிலே பல இக்கட்டான சூழ்நிலையிலே வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆதரவு நிலையை மறைமுகமாகவோ இல்லை நேரடியாகவோ எடுத்திருக்கிறார் என்பது மிக குறிப்பிட்டு பார்க்க வேண்டும். ஆக அவர் அரசியலுக்கு வருகிறேன் என்று அவர் சொல்லிக்கொண்டு நாடகம் ஆடிக்கொண்டிருந்த காலத்திலே தொட்டு அவர் அரசியலுக்கு வரமாட்டேன் என்று சொல்லி ஹைதராபாத்திலே வந்து ஒரு திரைப்பட ஷூட்டிங்கில் வந்து அவர் அறிவித்தார். அதுவரை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே வந்து அவருடைய முடிவுக்கு வந்து திமுகவோடு முடிச்சு போட்டவர்கள் பலரும் இருக்கிறார்கள். இதில் உண்மை பொய் எதுவும் சொல்ல முடியவில்லை என்று சொன்னாலும் கூட ரஜினிகாந்த் வந்து ஒரு ஆழ்மனதிலே வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழக விசுவாசி, திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கு மிக நிறைக்கமானவர். குறிப்பாக இன்றைய தலைமை மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கு வந்தால் அப்போதும் கூட அந்த குடும்பத்திற்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் மிக நெருக்கமாக இருந்து கொண்டிருப்பார் என்பதில் எந்த சந்தேகமில்லை என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். இந்த அடிப்படையிலே தான் பல சர்ச்சைகளுக்கு அல்லது பல எதிர்ப்பு குரல்கள் அல்லது எதிர்ப்பு முணுமுணுப்புகளுக்கு வந்து ரஜினிகாந்தினுடைய பேச்சு மூலமாக முற்றுப்புள்ளி வைக்க முயன்றிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமை என்று பலரும் சொல்லுகிறார்கள். இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்று பார்த்தோம் என்று சொன்னால் வந்து இந்த விழா நடந்த அடுத்த நாள், அதாவது இந்த விழாவிலிருந்து அமர்ந்திருந்த அமைச்சர் துரைமுருகன் முதல் வரிசையில் அமர்ந்திருந்த அமைச்சர் துரைமுருகன் வந்து பெரிதாக ஒன்றும் சிரிக்கவில்லை அது பேசும்பொழுது. அது அடுத்த நாள் வந்து வேலூர் மாவட்டத்தில் ஒரு விழாவிலே கலந்து கொண்ட அமைச்சர் துரைமுருகனிடம் இந்த ரஜினியுடைய பேச்சு கேட்டப்பதற்கு அது வந்து அவருடைய பதில் வந்து ஒரு மாதிரி வஞ்ச புகழ்ச்சியாக கொடுத்திருந்தார். அதாவது பல்லு போன நடிகர்கள்லாம் வந்து திரைப்படத்தில் நடித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரஜினியை மறைமுகமாக தாக்கி பேசினார் என்று பலரும் சொல்லுகிறார்கள். இது வந்து உறுதியாக வந்து உரசல்கள் இருக்கின்றன. திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து ரஜினியுடைய பேச்சுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் மூத்த அமைச்சர்கள் மற்றும் மூத்த உறுப்பினர்கள் வந்து அந்த பேச்சை வந்து ஒரு ஆட்சேபத்தோடு தான் பார்க்கிறார்கள் என்ற தகவல்கள் வருகின்றன. என்ன இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ரஜினியின் இந்த பேச்சுடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து ஒருமித்த குரலோடு உதயநிதி ஸ்டாலின் விரைவிலேயே துணை முதல்வர் ஆவாரா? இப்போதைக்கு வந்து முதலமைச்சர் மிக விரைவிலேயே அமெரிக்கா போக இருக்கிறார். ஆனால் இப்போதைக்கு இல்லை என்றாலும் கூட முதலமைச்சர் அமெரிக்காவிலிருந்து திரும்பி வந்த பிறகு இந்த ஆண்டு இறுதியிலோ அல்லது அடுத்த ஆண்டு ஆரம்பத்திலோ வந்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆகிவிடுவார் என்று பலரும் சொல்லுகிறார்கள். என்ன இருந்தாலும் அதற்கு முன் பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்க இருக்கின்றன. அந்த சுவாரஸ்யமான நிகழ்ச்சியின் மணிமகுடமாகத்தான் ரஜினிகாந்துடைய பேச்சு இருந்தது. ஈவாவேலுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து ரஜினிகாந்த் பேச்சு இருந்தது என்று பலரும் சொல்லுகிறார்கள். பொறுத்திருந்து பார்க்க வேண்டும், இந்த கணக்குகள் எல்லாம் சரியா இல்லை வெறும் ஹேஷங்களா என்று நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம். எப்பொழுது ஒருவேளை அதிரடியாக முதலமைச்சர் வந்து அமெரிக்கா செல்வதற்கு முன்பு ஓரிரு நாட்களுக்கு முன்பே கூட உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக போகிறாரா, இல்லை அதை பொறுத்திருந்து ஒரு 6 மாதம் அல்லது 1 வருடம் கழித்து சேர்ப்பவர்களா என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். என்னானாலும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன் உறுதியாக உதயநிதி ஸ்டாலின் வந்து பதவியோடு பெறுவார். 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை முதல்வர் முகமாக கூட உதயநிதி ஸ்டாலின் தான் இருக்கக்கூடும் என்று பலரும் சொல்லுகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே கூட தேவைப்பட்டால் நடிகர் ரஜினிகாந்த் வந்து உதயநிதி ஸ்டாலின் முதல்வராக வேட்பாளராக சிறப்பாக செயல்படுவார் என்று ஒரு சொல்லக்கூடிய சூழ்நிலையும் வரக்கூடும் என்றும் பலரும் சொல்லுகிறார்கள். விறுவிறுப்பான காட்சிகள் திமுகவில் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம்.
ஏற்கனவே நாம் பலமுறை சொன்னது போல் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு மிகப்பெரிய கேக் வாக், சுலப வெற்றி என்பது கிட்டத்தட்ட முடிவாகிவிட்ட சூழ்நிலையை வந்து யார் முதல்வர் முகமாக இருக்கப் போகிறது, யார் துணை முதல்வராக இருக்கப் போகிறது, உடனடியாக துணை முதல்வர் பிறகு உதயநிதி ஸ்டாலின் முதல்வர் வேட்பாளராக 2026 அரங்கேறுவாரா, இப்படி பல கேள்விகள் இருக்கின்றன. வெற்றி பெறப்போகும் திமுக வந்து இதையெல்லாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். வெற்றி பெறப்போகிறது திமுக என்ற என்ன அடிப்படையில் சொல்லுகிறோம் என்று சொன்னால், ஒன்று, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய அளவிலே வந்து அந்த கட்சியை வலுப்படுத்தி பாராளுமன்ற தேர்தல் தோல்விகளுக்கு பிறகு கட்சியை இன்னுமாக வலுப்படுத்தி தேர்தலுக்கு தயார்படுத்துவதாக தெரியவில்லை என்று பலரும் சொல்லுகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை 2024 பாராளுமன்ற தேர்தலில் இருந்த கூட்டணி தான் தொடரும் என்ற சூழ்நிலையிலே அவர்கள் வந்து பல இடங்களில் இரண்டாவது இடத்திற்கு வர முயற்சி செய்ய முடியுமே தவிர ஒரு பெரிய ஆட்சிக்கு திமுக வருவதை தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு அண்ணாமலையோ அவருடைய கூட்டணியோ கட்சியோ செய்ய முடியும் என்று பலரும் கருதவில்லை என்பதுதான் யதார்த்தம். இதில் வந்து நடிகர் விஜய் கட்சி கொடியை அறிவித்திருக்கிறார். அவர் வந்து எந்த அளவுக்கு வாக்குகள் பெறுகிறார், அவர் தனித்து போட்டியிடுவாரா இல்லை கூட்டணியோடு போட்டியிடுவாரா என்பதோட கணக்குகள்லாம் கூட இருக்கின்றன. பல சுவையான காட்சிகள் திமுகவிலும் அரங்கேறக்கூடும், தமிழக அரசியலும் கூட அரங்கேறக்கூடும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சுவையான தகவலுடன் நான் விரைவில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.